Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் 17 oranges written by Bill Naughton. 17 oranges அப்படின்னா என்னென்னா 17 ஆரஞ்சுகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் அப்படி டைட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். In the story 17 oranges, let us see if the narrator is able to cleverly manage a tricky situation or not. 17 ஆரஞ்சஸ் அப்படிங்கிற கதையில் நம்ம நரேட்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷனை கிளவராக அதை மேனேஜ் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சாதுரியத்தோடு அவர் அதுலேருந்து வெளியே வராரா இல்லையாங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆரஞ்சஸ், I was fond of them. I used to eat them all day and every day. But one day, a policeman found 17 oranges hidden away in my pockets. He locked me up and I have never eaten an orange again. நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரஞ்சஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஃபாண்டுனா ஒரு விஷயத்துக்கு மேலே அதிகமாக விருப்பமாக இருக்கிறது. ஸோ ஆரஞ்சஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆரஞ்சஸை அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பாராம், டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவாராம். அந்த மாதிரி ஆரஞ்சு மேலே அவருக்கு பிரியம் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு போலீஸ்மேன் அவர்கிட்ட இருந்து ஒரு 17 ஆரஞ்சஸை அவர் ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருக்காரு பாக்கெட்டில். அதை யார் கண்டுபிடிச்சிட்றான்னா, ஒரு போலீஸ்மேன் கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறாருனா, அவர் நரேட்டரை லாக் பண்ணி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நரேட்டர் ஆரஞ்சே சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறாரு. I wanted to tell you the story. ஏன் நான் சாப்பிட்றதே இல்லை. I have never eaten an orange again. நான் ஒரு ஆரஞ்சு கூட அதுக்கப்புறம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. I was driving a little ponion cart for the Swift delivery company and I often went in and out of the docks. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு பானியன் கார் அப்படின்னா குதிரை வண்டிங்க மாதிரி இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு குதிரை இருக்கும், பின்னாடி அந்த 2 wheels வச்சு ஒரு வண்டி இருக்கும். அதை என்ன பண்ணுறாருன்னா, இவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. எந்த கம்பெனினா, ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி அப்படிங்கிற கம்பெனிலே இவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நிறைய டைம் என்ன பண்ணுவார், டாக்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை, இப்போ கப்பலில் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துக்கு வரும், அங்கேருந்து லோட்ஸ் ஏற்றுவாங்க, லோட்ஸ் இறக்குவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் டாக்ஸ். ஸோ அந்த டாக்ஸில் இவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி உள்ளே போகிறதும் வெளியே வரதுமா இருப்பார். ஏன்னா இவர் தானே டெலிவரி பண்ணுறாரு. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது நார்மலான விஷயம்தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, டாக்ஸுக்கு அடிக்கடி உள்ளே போயிட்டு வெளியே வருவார். I was not really a thief, but I usually left the dogs with something under my apron. I had made the apron myself and it was a big one. ஸோ இவர் ஒரு பெரிய திருடன்லாம் நான் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பெரிய திருடன் கிடையாது, ஆனால் நான் டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்ஸை விட்டு எப்பப்பெல்லாம் வெளியேறேனோ அப்போல்லாம் ஏதாவது ஒன்று என்னோடய ஏப்ரனில் வச்சு எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஏப்ரனை யார் தயாரித்தானா, அவரே தயாரிச்சிருக்காரு. அந்த ஏப்ரன் நல்லா பிக்காக இருக்கும், பெருசாக இருக்கும் ஒரு ஏப்ரன் அப்படின்னு சொல்கிறார். ஏப்ரன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம குக்கிங் போகிறப்பெல்லாம் நம்ம மேலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏப்ரன் கட்டிப்பாங்க. அப்படின்னா அந்த ஒரு செஃப்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரன் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே எதுக்கு ஏப்ரன் கட்டலான்னா, டஸ்ட் எதுவுமே மேலே பற்றக்கூடாது, டஸ்ட்டில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரன் கட்டலாம். ஸோ இவர் இந்த ஏப்ரனை அவரே தயாரிக்கிறாரு. When there was a banana boat in the docks, I drove my little cart beside it. சில டைம் என்ன ஆகும்னா, பனானா போட் வரும், அதாவது பனானா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்கல்ல, அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இவரோட காட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஓடிட்டு போவாராம். ஏன்னா சில டைம் என்ன பண்ணுமா, அந்த கப்பலில் இருந்து என்ன ஆகுமா, பனானாஸ் கிரவுண்டில் விழுந்துருமா. சம்டைம் bunches of banana fell to the ground. Often my friends kicked a bunch to me from the boat. I always picked up the bananas quickly and hid them under my apron. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் எய்தர் இந்த bunches of oranges bunches of banana கப்பலில் தன்னாலே கீழே விழுந்துடும். அப்படி இல்லைனா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அங்கே வேலை பார்ப்பாங்க, இறக்குறது ஏற்றுற வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உதச்சி விடுவாங்களாம், அந்த கப்பலில் இருந்து இந்த பனானாஸை உதச்சி விடுவாங்களாம். அங்கேருந்து என்ன பண்ணுவார்னா, இவர் அதை எடுத்துகிட்டு அவரோட ஏப்ரனில் மறைச்சி கொண்டு வருவாராம். Then I spent the rest of the day eating bananas
I like bananas, but I like oranges best of all. ஸோ இவர் அந்த எடுத்துகிட்டு வந்த பனானாவை நாள் முழுதும் சாப்பிட்டுட்டு இருப்பாராம். இவருக்கு பனானாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை விட இவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா ஆரஞ்சஸ் தான் ரொம்ப பிடிக்குமா. I only took things when I found them, but some people planned a theft very carefully. Clem Jones was a careful planner. Let me tell you about Clem. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எங்கேயாவது கடந்தால் தான் அதை எடுத்துகிட்டு வருவேன், ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி அங்கே திருடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணி அழகாக திருடுறவர் யாருன்னா கிளம் தானா. அவர் வந்துட்டு கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி திருடுவாராம். ஸோ நான் கிளம்மை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒன் டே Clem was coming out of the docks. He was carrying a box. What have you got in here? Asked Pongo the policeman. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்துட்டு கிளெம் வந்துட்டு அவர் டாக்ஸ்லேருந்து வெளியேறப்போ ஒரு பாக்ஸோடு வராரு. அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த போலீஸ்மேன் போங்கோங்கிறவர் வந்துட்டு ஒரு போலீஸ்மேன். இந்த போங்கோங்கிறவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அதுக்குள்ளேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. A cat, replied Clem. Please don't make me open the box. The cat will run away. ஸோ கிளெம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பூனை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பூனையை வந்துட்டு இந்த பாக்ஸை திறக்க வச்சிடாதீங்க, ஏன்னா திறந்தோன்னா இந்த பூனை என்ன பண்ணும், ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. A cat, Pongo said, I don't believe you. Open the box. But the cat will run away, Clem said again. There isn't a cat in the box, replied Pongo. Open it up. ஸோ போங்கோ என்ன கேட்குறாரு, இதுக்குள்ளே நான் பூனை இருக்கா, உன்னால் நம்ப மாட்டேன், ஏன்னா நீ ஏதாவது திருடிட்டு போயிடுவேன்னு நினைப்பார் போல அவர். நம்ப மாட்டேன், நீ பாக்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிளம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஓப்பன் பண்ணேன்னா இந்த பூனை ஓடி போயிடும் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளெல்லாம் பூனைலாம் கிடையாது, இப்போ நீ ஓப்பன் பண்ணுற அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா போங்கோ சொல்கிறாரு. Clem got very angry, but finally opened his box. Out jumped a ship's cat. The cat ran back into the docks. Clem ran after the cat. He was shouting angrily. ஸோ கிளெம்முக்கு வந்துட்டு கோவம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கேருந்து ஒரு கேட் என்ன பண்ணுது, வெளியே குதிக்கிட்டு. இப்போ என்ன பண்ணுது, இந்த கேட் மறுபடியும் வந்துட்டு டாக் சைடு ஓடுது. அதாவது இவங்க எங்கேருந்து வெளியே வந்தாரோ அதே சைடு இப்போ இந்த பூனை ஓடுது. ஸோ இது பின்னாடி யார் ஓடுறான்னா கிளெம் ஓடுறாரு, கத்திக்கிட்டே போகிறாரு, கோவமாக கத்திக்கிட்டே அது பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. 2 minutes later, Clem came back with the same box. He was holding the lid down tightly. Pongo laughed at him and Clem looked at him furiously. Clem looked angry all the way home, then he smiled. He opened the box in the kitchen and took out a large Dutch cheese. ஸோ என்ன ஆகுதுன்னா, 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளெம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வராரு, அதே பாக்ஸோட வராரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாக்ஸோட மூடியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு போங்க வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. ஏன்னா இவர் தானே வந்துட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ண விட்டு வெளியே ஓட விட்டார். இப்போ மறுபடியும் அந்த கிளெம் பிடிச்சிட்டு வராரு, அவர் நினச்சிக்கிறாரு, போங்க நினச்சிக்கிறாரு. உடனே கிளெம் வந்துட்டு கோவமாக இருக்கிறாரு, என்னை எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவமாக இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் கிளெம் எப்படி இருக்காரு, கோவமாக தான் இருக்கிறாராம். திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா சிரிக்கிறாரு. அப்புறம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ, அவர் கிச்சனில் போய் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ அவர் அங்கே அதுக்குள்ளேருந்து என்ன எடுக்கிறாருன்னா, டச் சீஸ் இருக்குல்ல, அது பெரிய ஒரு டச் சீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்துட்டு ஒரு பிளான், கேட்டை உள்ளே வச்சு மறுபடியும் போய் திருடுறதுக்கு இது ஒரு பிளானு. ஸோ அங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு வராருன்னா டச் சீஸ் எடுத்துகிட்டு வராரு. தட் வாஸ் கிளெம்ஸ் ஸ்டோரி. பட் ஐ வாஸ் நாட் ஸோ லக்கி. Pongo the policeman caught me red-handed because my apron string broke. He noticed that my trouser pockets were somewhat bulging. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிளெம்மோட கதை இதுதான் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் ஒன்றும் பெரிய லக்கியான பர்சன் கிடையாது, ஏன்னா நான் யார்கிட்ட பிடிபட்டுட்டேன்னா போங்கோ அப்படிங்கிற போலீஸ்மேன் கிட்டக்க நான் பிடிபட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெட் ஹேண்டட்னா கையும் களவுமாக, அதாவது ஒரு தப்பை பண்ணிகிட்ருக்கப்பே பிடிக்கிறாங்கல்ல, அதுதான் ரெட் ஹேண்டட். ஸோ எதனால் அவர் பிடிக்கப்பட்டார் அப்படின்னா, அவரோட ஏப்ரன் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங் இருக்கும்ல, அது வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு. ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் நான் மறைச்சி எடுத்துகிட்டு வருவார். ஸ்ட்ரிங் இந்த சென்ஸ் அந்த கைக்கு போடுறோம்ல, கைக்கு போட்டு கழுத்து கூட சேர்த்து கனெக்ட் பண்ணுவாங்க அதை.
ஸோ அது கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே அவர் எது மறைச்சி வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் கீழே விழுந்துரும்ல. அது மட்டும் இல்லாமல் அவரோட ட்ரௌசர் பாக்கெட்ஸும் எப்படி இருந்துச்சுன்னா பல்ஜிங் அப்படின்னா பெருசாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே யாருக்கு சந்தேகம் வந்துருச்சு? போங்கோவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஹே வெயிட் அ மினிட், போங்கோ shouted. He caught me by the collar, took me into his cabin nearby and looked into my pockets. There were 17 oranges. Pongo counted them and placed them carefully on the table. இப்போ போங்கோ கத்துறாரு. என்ன கத்துறாருன்னா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரோட காலர் நரேட்டரோட காலரை பிடிச்சி அவர் இழுத்துட்டு என்ன பண்ணுறாரு, கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவரோட கேபின், போலீஸ்மேனாக அவர், அதனால அவரோட கேபின் கூட்டிகிட்டு போகிறாரு. அவரோட பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. அதில் எத்தனை ஆரஞ்சஸ் இருந்துச்சுன்னா 17 ஆரஞ்சஸ் இருந்திருக்கு. ஸோ போங்க என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் கேர்ஃபுல்லாக வைக்கிறாரு. Too many people are stealing from the dogs, Pongo said. You have stolen these oranges and concealed them in your pocket. Have you anything to say? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இப்படி தான் வந்துட்டு டாக்ஸ் வந்து திருடுறீங்க அப்படின்னு சொல்லி போங்கோ சொல்கிறாரு. நீ இந்த ஆரஞ்சஸை வந்துட்டு திருடிட்டு கன்சீல்ட்னா வந்துட்டு மறைச்சி வைக்கிறது. எதில் மறைச்சி வச்சுருக்கேன்னா உன் பாக்கெட்டில் மறைச்சி வச்சுருக்க. சரி இப்போ நீ சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. I said nothing. I was frightened, but I kept quiet. I had read a lot of detective stories to make a mistake of blabbing. Anything you say may be used as evidence against you. I knew that the best plan was to say nothing. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நரேட்டர் என்ன பண்ணுறாரு, எதுவுமே வாயவே திறக்கல. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு பயத்திலே இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறாரு. நரேட்டர் வந்துட்டு நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் படிப்பார் போல். அதாவது டிடெக்டிவ்னால் அந்த கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த ஸ்டோரிஸ்லாம் படிக்கிறாரு. அதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா உளரவே கூடாது. அவர் படித்த ஸ்டோரி போட்டு பிளாபிங் அப்படின்னா வந்துட்டு தெரியாமையே நம்ம யோசிக்காமல் நம்ம பணத்தப்போ ஒத்துப்போம், இல்லை ஏதாவது உளருவோம்ல, அந்த மாதிரி எதுவும் உளறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் அமைதியாகவே இருக்காரு. ஸோ இவர் வாயிலேருந்து எது வந்தாலும் என்ன ஆகும், அது வந்துட்டு இவருக்கு அகெயின்ஸ்டாகவே ஒரு எவிடன்ஸாக மாறிடும். இவரை வந்துட்டு ஜெயிலில் தள்ளுறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இவர் வாயிலேருந்து என்னென்ன வார்த்தை வருதோ அதெல்லாம் மாறிடும்னு இவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. So you won't say anything, said Pongo. I am going to bring another policeman here. He will be a witness against you when I bring up this case in the court. போங்க என்ன சொல்கிறாரு, இப்போ நீ எதுவுமே சொல்ல போகிறதில்ல அப்படி தானே அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் போய் இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வரேன். அவர் தான் விட்னஸாக இருக்கட்டும், ஏன்னா அவர் தான் வந்துட்டு கோர்ட்டில் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவார். ஸோ அதனால் நான் அவரை விட்னஸ் ஆகிறதுக்காக இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. Pongo left the cabin and locked the door behind him. I was very worried. I looked at the walls, I looked at the doors, I looked at the 17 oranges, and I looked at the apron with its broken string. நான் அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்கோ அந்த கேபினை விட்டு போயிடுறாரு. போனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோரையும் லாக் பண்ணிவிட்டு போயிடுறாரு. ஸோ நரேட்டருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கவலை ஆகிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி இருக்கிற வாலெல்லாம் பார்க்குறாரு, டோரை பார்க்குறாரு, அந்த ஆரஞ்சஸ் 17 ஆரஞ்சஸ் இருக்குல்ல அதை பார்க்குறாரு, அவருடைய ஏப்ரனை பார்க்குறாரு, அதாவது உடஞ்சி போன அந்த பிஞ்சு போன அந்த ஏப்ரன் இருக்குல்ல அதையும் பார்க்குறாரு. I will lose my job, I thought. Perhaps I will go to prison. What will my father say? What will my father do? அவர் என்ன நினைக்கிறாரு நரேட்டர், சரி என்னோடய வேலையும் போக போகுது, ஏன் நான் என் ஜெயிலுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது, நான் ஜெயிலுக்கு கூட போயிடுவேன், எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னு சொல்லி போங்கோ நரேட்டர் நினைக்கிறாரு. I almost gave up the hope of escaping from the trouble. I was locked in the cabin and the oranges were on the table. Pongo had gone to bring a witness. I was in trouble. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிப்போம் அப்படிங்கிற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, கேபின்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறாரு, ஆரஞ்சஸ் வந்துட்டு டேபிளில் இருக்குது. போங்க என்ன பண்ண போயிருக்கிறாரு, விட்னஸை கூப்பிட போயிருக்கிறாரு. ஸோ கிளியராக தெரியுது இவர் பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. Oh my God, I said. What can I do? Eat the oranges,
said a voice in my head. Eat the evidence. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, கடவுளே நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு. அப்போ இவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, அவர் தலையிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னென்னா, அந்த ஆரஞ்சஸை சாப்பிட்ரு, அந்த எவிடன்ஸஸை சாப்பிட்ரு அப்படின்னு அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. Eat them, I asked. Yes, said the voice in my head. Eat them and the evidence will be gone. Be quick, eat them all. ஸோ இவர் என்ன கேட்குறாரு, சாப்பிட்ரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுதில்ல, அதுக்கு இவர் என்ன கேட்குறாரு, நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவரோட தலையில் அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா எவிடன்ஸ் இருக்காது, வேமா சாப்பிடு, எல்லாத்தையுமே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் சொல்லுது. I thought for half a second, then I took an orange, I peeled it and put it in my mouth. Soon only the pips were left. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு அரை நிமிஷத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த ஆரஞ்சஸ் ஓப்பன் பண்ணுறாரு, உரிக்கிறாரு, அதை எடுத்து வாயில் போகிறாரு. இப்போ என்ன இருக்குன்னா, பிப்ஸ்னால் அதில் இருக்க விதைகள், இந்த விதைகள் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. You have to swallow the pips too, said the voice in my head. You have to swallow the pips and the peel. You have to swallow all the evidences. ஸோ என்ன சொல்லுது அந்த வாய்ஸு, நீ அந்த விதையும் முழுங்கிரு அப்படின்னு சொல்லுது. அதுவும் இல்லாமல் இந்த விதை மட்டும் இல்லை, அந்த தோல் இருக்குல்ல அதையும் சேர்த்து முழுங்கு, அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், எல்லா எவிடன்ஸஸையும் உன்னால் முழுங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ said. அதுக்கு என்ன சொல்கிறாரு, சரி நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. I swallowed the pips and put some of the peel in my mouth. ஸோ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த விதைகள்லாம் என்ன பண்ணுறாரு, முழுங்குறாரு. அவரோட அந்த பீல் இருக்கும்ல, அந்த ஆரஞ்சு பீல்னால் தோல், இந்த ஆரஞ்சு தோல் என்ன பண்ணுறாரு, அதையும் வாயில் போடுறாரு. Don't eat it, said the voice. There isn't time. Swallow it. Be quick. Swallow it. ஸோ அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது, சாப்பிடாத, நமக்கு டைம் இல்லை, அதனால் என்ன பண்ணு, முழுங்கு, வேகமாக முழுங்கு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் சொல்லுது. I took a small knife from my pocket and cut the oranges into large chunks. இப்போ நரேட்டர் என்ன பண்ணுறாருனா, அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த ஆரஞ்சஸை வந்துட்டு கட் பண்ணுறாரு. சங்க்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய பீஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஏதாவது ஒன்றும் இல்லை பெரிய பீஸ், அதாவது 2ஆக கட் பண்ணுறாரு, இல்லைனா 4ஆக கட் பண்ணுவார் போல். ஸோ கட் பண்ணிவிட்டு I swallowed the pieces of orange one after the other. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பீஸாக டக்குன்னு முழுங்க ஆரம்பிக்கிறாரு. There were still 3 oranges on the table. When I heard Pongo outside, I stopped. My stomach was nearly full. ஸோ அங்கே இன்னும் ஆரஞ்சஸ் இருக்குது. அப்போ யார் வரா, போங்கோவோட வாய்ஸ் வந்துட்டு வெளியே கேட்குது. இவர் வந்துட்டு நிறுத்திடுறாரு, ஏன்னா அவரோட வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. Be quick, swallow them, say the voice in my head. வேமா முழுங்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அவர் தலையில் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. I was lucky. Pongo and the other policeman had some cots at the dog's gate. They went and talked to the drivers. This gave me a few more minutes. ஸோ இவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, போங்கோவும் அதர் போலீஸ்மேன் வந்துட்டு இருந்தாங்கல்ல, இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த டாக் கேட் இருக்கும், அதாவது உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் ஒரு கேட் இருக்கும்ல, அந்த டாக்ஸ்குள்ளே உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும். ஸோ அங்கே நிறைய வண்டி நின்றுட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டி டிரைவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட பேச போயிட்டாங்க. அவங்க பேச போனதுனால இவருக்கு என்ன இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. யாருக்குன்னா நரேட்டருக்கு. I must swallow all the oranges, I thought. Only 3 left. ஸோ என்ன சொல்கிறாரு, நான் இந்த எல்லா ஆரஞ்சஸையும் முழுங்கிடணும், இன்னும் 3 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I swallowed the first one and then second one. Suddenly the door began to open. I went through a great deal of struggle and finally managed to finish off the last piece of the last orange. Pongo and the other policeman walked in. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, 3 தான் எனக்கு மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஆரஞ்சை முழுங்கிடுறாரு, 2வது ஆரஞ்சை முழுங்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, டோரை யாரோ திறக்கிறாங்க, போங்கோ திறக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. இவர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டீல் ஆஃப் ஸ்ட்ரகிள்னால் இவரோட கஷ்டத்தை அவரே டீல் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடைசி ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சில் கடைசி பீஸையும் முழுங்கிடுறாரு. இப்போ யார் உள்ளே வரா, போங்கோவும்
இந்த கூப்பிட போனார்ல ஒரு போலீஸ்மேன், அவரும் உள்ளே வராங்க. "This is the thief," Pongo said. "I caught him with his pocket full of oranges." ஸோ போங்கோ அதர் போலீஸ்மேன் என்ன சொல்கிறாரு, இவன் தான் திருடன், இவனை நான் பாக்கெட் நிறைய ஆரஞ்சஸ் வச்சுருக்கப்ப இவனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. Then Pongo looked at the table and at first he could not figure out what had happened. Where are the oranges? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, போங்கோ டேபிளை பார்க்குறாரு, இவனால் ஆரஞ்சஸ் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. கேட்குறாரு, எங்கே ஆரஞ்சஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "I can smell them," say the other policeman. இப்போ இன்னொரு போலீஸ்மேன் வந்துருக்கிறார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் எனக்கும் வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு, அந்த ஆரஞ்சு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. "I said nothing." ஸோ இவர் என்ன முடிவு பண்ணியிருந்திருக்கிறாரு, வாயவே திறக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தார். அதே மாதிரி இவர் எதுவுமே சொல்லலை. Pongo looked everywhere for the oranges. He looked in my pocket, he looked in my apron, but he didn't find one orange. இப்போ போங்கோ என்ன பண்ணுறாருனா, ஆரஞ்சஸ் எங்கே இருக்குதுன்னு தேடுறாரு, இவரோட பாக்கெட்டில் தேடுறாரு, ஏப்ரனில் தேடுறாரு, ஆனால் இவருக்கு ஒரு ஆரஞ்சு கூட கிடைக்கல. Finally Pongo understood what had happened, but it was very difficult to believe. இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, போங்கோக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, நரேட்டர் என்ன பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவரால் நம்பவே முடியலையாம். 17 oranges, he said. 17 big oranges? How did you eat them all? ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, 17 ஆரஞ்சா, 17 பெரிய ஆரஞ்சா, இது எப்படி நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி போங்கோ கேட்குறாரு. I said nothing. Pongo was not able to send me to prison. There was no evidence. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, எதுவுமே பேசலை. போங்கோனால் என்ன பண்ண முடியாது, இப்போ இவரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா அவருக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு எவிடன்ஸும் இப்போ இல்லை. Pongo became angry and shouted at me, but I didn't say a word. In the end, he had to let me go. போங்கோக்கு கோவம் வந்துருச்சு, இவர் மேலே கத்துறாரு, நரேட்டர் மேலே கத்துறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணலை, வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. கடைசியில் இவருக்கு வேறு வழி கிடையாது, போங்கோக்கு வேறு வழி கிடையாது, இவரை விட்டு தான் ஆகணும். I told Clem Jones about the 17 oranges. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த Clem Jones ஒருத்தர் இருக்கிறார்ல, இந்த பிளான் பண்ணி திட்டு வரல, அவர்கிட்டக்க இந்த 17 ஆரஞ்சஸை பற்றி யார் சொல்கிறா, நரேட்டர் சொல்கிறாரு. Pongo locked you in that cabin for half an hour, said Clem. He had no right to do that. ஸோ அவர் என்ன கேட்குறாருனா, போங்கோ ஒன்றை வந்துட்டு அந்த கேபின்குள்ளே அரை மணி நேரம் அடைச்சி வச்சுருந்தானா, அதை செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Perhaps Clem was right. I don't know. I didn't have time to think about it. I had eaten 17 large oranges, peels, pips and all. I felt very sick for a week and those oranges kept working away in my stomach. இவர் என்ன சொல்கிறாரு, பெர்காப்ஸ் கிளம் வாஸ் ரைட்னு அர்த்தம்னா, கிளம் சொல்கிறதும் கரெக்டு தான், அவர் வந்துட்டு என்னால் ½ அன் ஹவர் அடைச்சி வச்சுக்கிறதுக்கு உரிமை கிடையாது தான், ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணேன், அந்த 17 ஆரஞ்சஸ் சாப்பிட்டேன், எதுனா தோல் விதை எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டேன். ஒரு வாரம், அதுக்கப்புறம் ஒரு வாரமாக என்ன பண்ணுறாருனா, இவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, அந்த ஆரஞ்சஸ் என்ன பண்ணுதுன்னா அவரோட வயிற்றில் வேலையை காட்டுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவருக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப சிக்காக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன், known as Bill Naughton, 1910 to 1992, was an Irish-born British playwright and author. ஸோ இவரோட ஃபுல் நேம் என்னென்னா வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன். அவர் எப்படி கூப்பிட்றாங்கன்னா பில் நாட்டன் கூப்பிட்றாங்க. 1910 1992 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இவர் அயர்லாண்டில் பிறந்திருக்கிறாரு. ஒரு பிரிட்டிஷ் பிளேரைட்னா வந்துட்டு நாடகங்கள்லாம் எழுதுவாங்கள்ல, அதுவும் இல்லாமல் ஒரு ஆத்தர், நாவலும் எழுதுகிறாரு. He worked as a weaver, coal bagger and a lorry driver before he started writing. ஸோ வீவர் அப்படின்னா நெய்தல், ட்ரெஸ் நெய்வாங்கள்ல, அந்த மாதிரி வேலை பார்த்துருக்காரு. கோல் பேக்கர்னால் அந்த கறி இருக்குல்ல, நிலக்கரி இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த வேலையும் பார்த்துருக்காரு. லாரி டிரைவராகவும் வேலை பார்த்துருக்கிறாரு. இவர் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி his preferred environment was working class society. ஸோ இவர் எதை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, அவரோட கதை காலம் எப்படிப்பட்டதுன்னா, கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்களோட சொசைட்டியில் இருக்கிறத பற்றி, அந்த கதையை பற்றி தான் அவர் எழுதியிருக்கிறாரு.
which is reflected in much of his work. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் வந்துட்டு இவரோட நிறைய ஒர்க்கில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. He wrote many novels, short stories, plays and children's book. ஸோ அவர் நிறைய நாவல்ஸ் எழுதுகிறாரு, ஷார்ட் ஸ்டோரி எழுதுகிறாரு, பிளேஸ் எழுதுகிறாரு, குழந்தைகளுக்கு புத்தகங்கள் நிறைய எழுதுகிறாரு. He is best known for the play Alfie. ஸோ ஆல்ஃபி அப்படிங்கிற ப்ளே தான் வந்துட்டு இவருக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான புக்குன்னு சொல்கிறாங்க. His 1977 children's novel My Paul Spadger is an account of his childhood in 1920s Bolton. ஸோ இவர் 1977 ஒரு சில்ட்ரன்ஸ் நாவல் எழுதுகிறாரு. அது என்னென்னா மை பால் ஸ்பாட்கர் அப்படிங்கிற ஒரு நாவல். அது எதை பற்றி சொல்லுதுன்னா அவரோட சைல்ட்ஹுட் 1920s பால்டனில் அவரோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த புத்தகம் சொல்லுது அப்படிங்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த லெசன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒருத்தரோட சாதுரியம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவர் திருந்தாலும் கூட அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி வெளியே வந்தார் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த லெசன்லேருந்து அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.